வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ் அண்ட் ஜெஃப்ஸ் வேர்ல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா போத் சினிமா கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். இந்த இடத்துல ஒன்று இன்ட்ரெஸ்டாக கூட 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோ ஆஃப் T20 வேர்ல்ட் கப் 2026 எடிஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இந்த டோர்னமெண்ட்ல வந்து என்ன நடந்திருக்குன்றதை வந்துட்டு சின்ன சின்ன டாபிக்ஸாக வந்து பிரித்து வச்சிருக்கோம். அந்த டாபிக்ஸில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சின்ன சின்ன செக்மெண்ட்ல ஆரம்பிச்சு ஃபைனலா பாத்தீங்கன்னா பெருசா வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் பேட்டர் அண்ட் ஃபேவரட் பேட்டர் 2 செக்ஷன் இருக்குது. ரெண்டுத்துல உங்களுக்கு என்னன்ற சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட இது சொல்றேன். ஏன் பெஸ்ட் பேட்டர் இவரு, ஏன் ஃபேவரட் பேட்டர் இவரு அப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து பெஸ்ட் பேட்டர் அப்படின்னா ஓவராலா சஞ்சு சாம்சன். ஓகேங்களா, வித்தவுட் எனி டவுட். சம் பீப்புள் அதை அச்சீவ் பண்ணும்போது தான் ரொம்ப பர்சனலா இருக்கும். ஓகேங்களா, லைக் ஆஃப்டர் ஆல் ஹி வென்ட் த்ரூ அடிச்ச 3 நாக்குமே வந்து ஒரு மச் நீடடான மேட்ச்ல. ஓகேங்களா, ஏதோ வந்து ஒரு யூஎஸ் கூடயோ ஜிம்பாப்வே கூடயோ தேவையில்லாத மேட்ச்ல அடிக்கல. ஓகே, யாருக்கோ ஒரு அடி. ஓகே, வந்து முக்கியமான மேட்ச்ல ஷைன் ஆகுறது தான் அந்த பிளேயருடைய அந்த ஒரு பொட்டன்ஷியல் பயங்கரமா வெளியே தெரியும். ஓகே, ஐ வாஸ் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். அது வந்து என்னோட டோர்னமெண்ட்ல பெஸ்ட் பேட்டர். ஏன்னா நாக் அவுட்ஸ்ல ஆவரேஜ் 89 இருக்கு. ஓகே, ஸோ அன்ரியல் பேட்டிங் ஃப்ரம் சஞ்சு சாம்சன். எனக்கு ஃபேவரட் பேட்டர்னா ஜிம்பாப்வே ஓபனர் பெனட். எனக்கு அந்த மேட்ச் ரொம்ப பிடிக்கும். நீங்க வச்சிருந்தீங்களா? சேம், நீங்க 2 பேர் என்ன சொன்னீங்களோ அதே தான் நானும் எழுதி வச்சிருக்கேன். நான் எடுத்த போது எனக்கு அதான் தோணுச்சு. ஏன்னா ஒரு பெரிய டீம் கூட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அந்த கேலிபர் வேணும். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த ஸ்கில் வேணும். அவரு சென்னையில வந்து 97 நாட் அவுட். ஓகேங்களா, செம்ம பேட்டிங், எல்லாரையும் ஆச்சு. அதாவது ஸ்ரேயஸ் எப்படி பும்ராவோட யார்க்கரை வந்து டக் பண்ணி 4 பண்ணாரோ அதே மாதிரி ஒரு டோ கிரஷரை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்ல ஒரு டிஃபென்ஸ் வச்சு அந்த பாலை தட்டி விடுவாரு. பும்ரா ஸ்பெஷல் வெப்பனே நீ வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீலங்கா கூட வின் பண்ணதா, எல்லாத்துலயுமே இவருடைய அந்த ஒரு 60 ஒரு 40 பால் 60. அண்ட் இந்தியா கூட வந்து ஆங்கர் பண்ண யாரும் இல்லைன்னால இவரே அடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அக்ஷர் வந்து என்னதான் வந்தோடனே ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாலும் ஓவர் த மிட் விக்கெட் வந்து பேக் ஃபுட்ல ஒரு 6 அடிப்பாரு. அதெல்லாம் ஒரு பயங்கர ஒரு ஆஸ்திரேலியன் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் அடிக்கிற ஷாட். இதான் 2 பேரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுல இதுக்கு மேல ஆட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. 2 பேரும் அதேதான். எனக்கு வந்து அதை தவிர நான் என்ன ஆப்ஷன் வச்சிருக்கேன்னு வேணா சொல்றேன். பெஸ்ட் பேட்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபேவரட் பேட்டருக்கு எனக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு வந்து கண்ணில் படவே இல்லை. ஸ்ட்ரைட்டா எனக்கு வந்து மைண்ட் போனது வந்து பென்னட் கிட்ட தான் போச்சு. பட் ஃபேவரட் பெஸ்ட் பேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மேபி சைப் சரா ஃபரான் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். அப்படின்னா இஷான் கிஷனுக்கு வந்து கொடுக்கலாம்னு யோசிச்சேன். எதனால அப்படின்னா எதனால ஃபரான் வந்துட்டு அஃப்கோர்ஸ் லீடிங் ரன் ஸ்கோரர் வந்து அந்த டோர்னமெண்ட்லேயே அவர் தான் இருந்திருக்காரு. பாகிஸ்தானே வந்துட்டு பயங்கர டவுன்ஃபால் இருந்துச்சு. அது எவனுமே ஒழுங்கா பேட்டிங் பண்ணல. இவர் மட்டும் தனியா வந்து பேட்டிங் பண்ணிட்டு ஓரளவுக்கு பாகிஸ்தானுக்கு டீசென்டான ஸ்கோர்ஸ் வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அண்ட் 200 வந்து அடிச்சிருக்காரு. அது வந்து சாதாரணமான விஷயம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால அவர் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சேன். அடுத்தது இஷான் கிஷன் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் என்னதான் வந்து இந்த செமிஃபைனல்ஸ், குவார்டர் ஃபைனல்ஸ் சொல்லிட்டு 3த்துலயே அடிச்சார் அப்படின்னாலுமே அவர் வர்றதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா பயங்கர மோசமான ஃபார்ம்ல இருந்தாரு. ஆஃப் ஸ்பின்னரை கொண்டு வந்து தூக்கிட்டே இருந்தானுங்க. அப்படி இருந்தாலுமே தன்னோட பார்ட்னர் வந்து உடனே போனாலுமே இஷான் கிஷன் வந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கோரை வந்துட்டு அப் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து ஓப்பனிங்ல அவர் தான் முக்கியமான காரணம். ஸோ அதனால அவர் கொடுக்கலாம்னு யோசிச்சேன். பட் ஸ்டில் இது 2த்தையும் தவிர சஞ்சு சாம்சனுடைய காரணம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு காரணம். ஒரு அந்த செமிஃபைனல்ஸ், குவார்டர் ஃபைனல்ஸ்ல அந்த நாக் அவுட்ஸ்ல வந்துட்டு ஆடுறதுன்றது பெரிய விஷயம். ஸோ அவர் தான் வந்து பெஸ்ட் பேட்டர். அண்ட் ஃபேவரட் பேட்டர் வந்து பென்னட். நீங்க வந்து இந்த ஸ்ட்ரெயிட்ல ஆடினாரு, அவரோட யாக்கரை வந்து ஸ்ட்ரெயிட்ல ஆடினாருன்னு சொன்னீங்க. பும்ராவோட யாக்கரை இன்னொரு பால் ஒன்று ஆடினாரு. அவரோட ஷார்ட் பாலை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்ல 4 அடிச்சு ஒரு 50க்கு போயிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஸ்ட்ரெயிட்லயே ஆமா நான் ஒரு ஃபிளாட் பேட்டர் வந்து அடிச்சிருப்பாரு. அது அவரோட பும்ராவோட ஷார்ட் பாலை கடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நீ தைரியமா வந்து அட்டாக் பண்றது இன்னும் பெரிய விஷயம்ன்றது வந்து பென்னட் கிட்ட ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவர் அடிச்சது எல்லாமே பெரிய டீம்ஸ் கிட்ட தான். நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட மட்டும் தான் அவர் அடிக்கல. சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. மற்ற எல்லா டீம்ஸ் கிட்டையும் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா கூடயும் சரி எல்லா டீம்ஸ் கிட்டையும் வந்து நாட் அவுட்டாவே இருந்தாரு. வெஸ்ட் இண்டீஸ் கூட மட்டும் தான் வந்து அவுட் ஆனாரு. மற்றபடி எல்லா மேட்ச்லயும் நாட் அவுட்டாவே இருந்தாரு. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஜிம்பாப்வே மாதிரி வந்து வளர்ந்து வரும் கண்ட்ரிக்கு வந்துட்டு அந்த மாதிரி பேட்ஸ்மேன் கிடைக்கிறதெல்லாம் வரம். அவரே வந்துட்டு இப்போ இந்தியாலயோ இல்ல வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியாலயோ இல்ல வந்து ஒரு இங்கிலாந்துலயோ இருந்தார் அப்படின்னா அவர்லாம் இன்னும் கொடிகட்டி பறந்துருப்பாரு. அவர் பேர் வந்து பயங்கரமா ரீச் ஆயிருக்கும். அதனால வந்து பென்னட். ஸோ இந்த செக்ஷன் ஓவர். அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி பெஸ்ட் பவுலர் அண்ட் ஃபேவரட் பவுலர். என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பவுலர் இப்போ வந்து நான் ஒப்பீனியன் சொல்றதால கல் எடுத்து அடிக்க வேணாம். பெஸ்ட் பவுலர்னா எனக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்ல எல்லாரும் பும்ரா, வருண் சக்கர சொல்லலாம். எனக்கு வந்து
லொங்கி இங்கிடி ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த நீங்க வந்து ஒரு பெரிய வேர்ல்டு கப் அவர் வந்து ஒரு பயங்கர அடி வாங்குற பிளேயர். ஓகே, ஒரு வானபி ரபடா மாதிரி சொல்லலாம். ஆனா அதே மாதிரி வந்தாலும் அவரோட இனிஷியல் கேஸ்ல அடி வாங்கி ஒரு பாஸ் ஒரு 2-3 வருஷமா அந்த ஒரு ஸ்லோவர்ஸ வந்து பிராவோ மாதிரி நெயில் பண்றது. இப்ப எப்படின்னா எல்லாரும் ஸ்லோவர் போடலாம், ஆனா ப்ரிடிக்ட் பண்ண முடியாம ஸ்லோவர் போடணும். அண்ட் பால் டிப் ஆகி உள்ள போகும். ஓகேங்களா, ஜஸ்ட் நாட் அப்படின்னு சொல்றது. இது ஃபுல் டாஸ் நீங்க ரெடியா இருப்பீங்க, பட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோனுக்கு பால் வராது. அண்ட் 12 விக்கெட்ஸ் எடுத்துட்டு போனாரு. செமிஃபைனல்லையும் எடுத்திருந்தா, ஃபைனல் வந்து எடுத்திருந்தா அவரு வந்திருப்பாரு. பட் எனக்கு அதுதான் லுங்கி இங்கிடியர் 2-3 வருஷமாவே ஒரு பயங்கரமான பவுலர் ஆயிட்டு இருக்காரு. எனக்கு நல்லா ஞாபகம் வச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னா, அந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் அப்போ வந்து ஆயுஷ் மாத்திரம் அவுட் பண்ணுவார் 94ல இருக்கும்போது ஒரு ஸ்லோவர் போட்டு. சோ நிறைய டீம்ல நிறைய பவுலர் இருக்கனால லுங்கி இங்கிடி எப்பவுமே ஒரு மாதிரி கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஆயிடுறாரு. ஃபேவரட்னா ஐ வுட் சே லிட்டரலி ஐ வுட் சே அக்ஷர் பட்டேல். ஏன்னா யூஸ் பண்ண விதம் அதான் வந்து எப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பேட்டிங்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதால பவுலிங் சுத்தமா அடி வாங்குச்சு அவருக்கு இருந்து. ஓகே, பவுலிங் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுவும் இல்லாம இப்போ இந்த டிசி கேப்டன்சி கொடுத்ததுனால போன வருஷமே ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே எடுத்தாரு. தரமட்டமா இருந்தது. அப்புறம் இந்த வேர்ல்ட் கப் கமிங் டு திஸ் வேர்ல்ட் கப் அவரோட மெயின் திங்கே ஹிஸ் பவுலர் தான். அதை கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா ஒரு பிரேக் த்ரூ எடுக்கதா இருக்கட்டும், இல்லைன்னா செமிஃபைனல்ல வந்து பேண்டன் அவுட் பண்ணதா இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ ஃபைனல்ல 3 விக்கெட் எடுத்தது எல்லாமே வந்து எவ்ரிதிங் ஹி டிட் ஃபர்ஸ்ட். அவன் பவுலிங்ல ரொம்ப கரெக்டா அந்த விக்கெட் சாண்டர் வந்து விக்கெட் டு விக்கெட் போடுவாரு. சாண்டருக்கு பெரிய டேர்ன் இருக்காது, ஆனா சாண்டரோட லைன் வந்து விக்கெட் டு விக்கெட் தான். அதை ப்ராப்பரா பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு நல்லாவே ஒரு பவுலரா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு ஒரு பாஸ்ட் ஒரு 1 இயர்ல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமா போவனால தான் நான் வந்து அக்ஷர் பட்டேலையும் லுங்கி இங்கிடியும் எடுத்தேன்னா. எனக்கு வந்து நீங்க சொன்ன 2 பேருமே இருந்தாங்க. 2 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து காம்படிஷன்ல இருந்தாரு, லைக் அந்த அந்த கண்டென்ஷன்ல இருந்தாரு. என்ன அப்படின்னு யார் அப்படின்னா அக்ஷர் பட்டேல். எனக்கு வந்து ஃபேவரட் பவுலரா பாத்தீங்க அப்படின்னா நான் அக்ஷர் பட்டேல் வைக்கலாமான்னு சொல்லி யோசிச்சேன். நீங்க சொன்ன மாதிரி பயங்கர அண்டர்ரேட்டடா இருப்பாரு. அவர் வந்து இன்னும் சொன்ன மாதிரி எல்லா பிளேயர்ஸும் இருக்கிறப்போ வந்துட்டு அவர் காணாமே போயிடுவாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து காணாமே போயிடும். ஆனா முக்கியமான இடத்துல வந்து கண்ட்ரோல் கொடுக்கறது, பிரேக் த்ரூ கொடுக்கறது எல்லாமே அக்ஷர் பட்டேல் தான் இருப்பாரு. ஸோ அதனால அவர் வந்து யோசிச்சிருந்தேன். ஆனா ஃபேவரட் பவுலரா நான் சூஸ் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா இங்கிடி. ஏன்னா நீங்க சொன்னதுதான், அவருடைய அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் அந்த டிப் ஆகுறது, அவர் வந்து இந்த ஆள் வந்தாலே அடிச்சிடலாம் கண்டிப்பா 4 ஓவருக்கு 40-45 போகக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறது உண்டு. ஏன்னா சிஎஸ்கே கூட போறப்பே அப்படிதான் இருந்தாரு, சிஎஸ்கே டீம்ல இருந்தப்பே அப்படிதான் இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள வர்றப்போ யாருமே வந்து இவர் இவ்வளவு விக்கெட்ஸ் எடுப்பாரு, இவ்வளவு வந்து கண்டெயின் பண்ணி போடுவாரு அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னாலே மார்க்கோ ஜான்சன் யோசிச்சிருப்பாங்க, ரபாடா யோசிச்சிருப்பாங்க, ஈவன் வந்து மகாராஜ் கூட யோசிச்சிருப்பாங்க. இங்கிடியை வந்து பெருசா யாரும் ஒரு கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் வந்து அவர் கண்ட்ரோல் கொடுத்தது, அவர் இந்த அகமதாபாத் பிட்ச்ல மாதிரி வந்து ஒரு பேட்டிங் சர்ஃபேஸ்லேயே வந்துட்டு அவர் கண்ட்ரோல் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு உண்மையா ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்துச்சு. அதனால எனக்கு ஃபேவரட் வந்து இங்கிடி. பெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நன் அதர் தென் கோட் பும்ரா தான் நான் வந்து வச்சிருக்கேன். அது செமிஃபைனல்ஸ் அவர் போட்ட விதமா இருக்கட்டும், அவர் தான் வந்து அவர் மட்டும்தான் டிஃபரன்ஸ். அவர் போடல அப்படின்னா இந்தியா செமிஃபைனல்ஸ் கிராஸே பண்ணிருக்க மாட்டாங்க. ஜேக்கப் பத்தில் வந்து அடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு ஒரு 2 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. அண்ட் ஃபைனல்ஸ்லேயே அதே மாதிரி தான் வந்து அழகா டப்பு டிப்பு 4 விக்கெட் எடுத்து முடிச்சிருந்தாரு. இதுல மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் த சீரிஸ் எல்லா மேட்ச்லயும் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால எனக்கு வந்து பும்ரா பத்தி இதுக்கு அப்புறம் ஸ்டாட்ஸ் சொல்லி இவர் இப்படி இங்கே போட்டார் அங்கே அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பும்ரா அவர் சொன்னா முடிஞ்சு எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு இவர் தான் வந்து ஃபேவரட் அண்ட் பெஸ்ட் பவுலர்ஸ். அந்த அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் மேட்ச். உங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்லயே பிடிச்ச மேட்ச் வந்து என்ன? ஈஸி பிக்கிங்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸியா ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா, ஏன்னா நான் பார்த்த விதம், நான் வந்து ஒர்க்கு போயிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா இவனுங்க செகண்ட் பேட்டிங் ஆட்டு இருந்தாங்க. சரி சும்மா தானே இருக்கும், நாளைக்கும் லீவ் தானே, சும்மா டேர்ன் ஆன் இது சிஸ்டம் ஆன் பண்ணி மேட்சை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆப்கானிஸ்தான் சேசிங். எனக்கு வந்து அதான் சொல்றல, நீங்க வந்து எனக்கு ஒரு பிளேயர் எப்பவுமே இருக்கும், அவங்க இர்ரெஸ்பெக்டிவ் அவங்க வந்து அவங்களுடைய 200% கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சூப்பர் ஓவர்ல போய் தோத்து போவாங்க. இந்த 2020 வந்து ஆர்சிபி எம்ஐ மேட்ச். ஓகே, கண்டிப்பா எம்ஐ ஜெயிக்க சான்ஸே இல்ல. 24 பால் 87 ரன், பொலாடும் கிஷனும் ஸ்ட்ரைக்கு. ஓகே, அந்த கண்டிப்பா ஜெயிக்காத அப்பதான் கிஷன் 99ல அவுட் ஆவாரு. ஓகே, செஹல், சிராஜ், அப்புறம் அந்த இஸ்ரு உதானா இவங்க எல்லாம் போடுவாங்க. அட்டி வெளுத்து வாங்குவான் பொலாடுக்கு வந்து அன்னைக்கு கலர் பிளைண்ட்னஸ் நினைக்கிறேன், ரெட் எல்லாம் எல்லோவா தெரிஞ்சது போல. ஓகே, அட்டி நானும்
அப்போ நீங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி 24 பால்ஸ்ல 85 வந்து அன்ரியல். நான் என்ன நினைச்சேன்னா சரி ஒரு 50 ரன்ல ஜெயிச்சு என்ஆர்ஆர் இது பண்ண போறாங்க அப்படின்னு. அண்ட் அங்க போய் ஒரு ரன்ல தோத்து கிஷன் வந்து ஒரு ரன்ல தோத்து சூப்பர் ஓவர்ல தோத்து கிஷன் வந்து ஒரு மாதிரி தலையை புடிச்சு உட்காந்து இருப்பாரு. லிட்டரலி அதான் வந்து யாரு குர்பாஸ், அது பேர் என்ன குர்பாஸ். லிட்டரலி குர்பாஸ் வந்து அந்த ஸ்டேட்ல தான் இருந்தாரு. எனக்கு வந்து இந்த மனுஷனுக்காவது வின் பண்ணிருக்கலாம். ஆனா என்ன சொல்றது, உங்க நல்ல மனசுக்கு இன்னும் ஆகணும் ப்ரோ தான் இருந்தது. எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும். ஆனா ஹி லிட்டரலி ட்ரைட் எவ்ரிதிங். யாரும் அதாவது ஒருத்தர் கூட அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஒரு இதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச அஷ்மதல் ஓமர் மட்டும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு இந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் அடுத்த சூப்பர் ஓவர் கொண்டு போறதுக்கு. லிட்டரலி தே ஃபிளாப்ட். ஆனா ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் ஆஃப் த வேர்ல்ட் கப்னா இந்த வேர்ல்ட் கப் மட்டும் இல்ல, கடைசியா நடந்த ஒரு 3-4 வேர்ல்டு கப்லயுமே 2 சூப்பர் ஓவர் போய் அந்த எல்லாம் கொண்டு போனது பயங்கரமா இருந்தது. எனக்கும் சேம். நீங்க என்ன மேட்ச் அடிச்சு வின்னே பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, நீங்க சொன்ன அதே மேட்ச் தான். எனக்கு வந்து கண்டென்ஷன்ல இருந்த இன்னொரு மேட்ச் வந்து ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா செமிஃபைனல்ஸ்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 250 வந்து சர்ச் சேஸ் பண்ணி வந்து போயிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் எப்படின்னா இந்த ரீசன்சி பயாஸ்னு சொல்லி எப்பவுமே இருக்கும். நமக்கு வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து எப்பயோ நடந்த மாதிரி இருக்குது. இப்பதான் வந்து இந்த இங்கிலாந்து இந்தியான்றதுனால இங்கிலாந்து இந்தியா சூஸ் பண்ணலாமோ, பயங்கரமா பேட்டிங் ஆடினாங்களே, வச்சு வளைச்சு இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் அடிக்க, அந்த பக்கம் ஜேக்கப் பத்தல் அடிக்க, பயங்கரமா ரன் ஃபெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா வந்து என்ன இருந்தாலும் அந்த மேட்ச் கொடுத்த அந்த த்ரில், அதாவது டிவியை அந்த லேப்டாப்பை விட்டு நவரவே முடியல, போனை விட்டு நவரவே முடியல, போயிட்டு வந்தா ஏதாவது நடந்துடுமோன்ற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. சரி ஒரு சூப்பர் ஆல்மோஸ்ட் க்ளோஸா போயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் வந்து கையில இருந்த மேட்ச், வாயில இருந்த மேட்சை வந்து அவனுங்களே துப்பி சூப்பர் ஓவர் கொண்டு போனானுங்க. சரி ஒரு ஓவர் சூப்பர் ஓவர் தானே, சரி ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருவானுங்கப்பா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு ஒரு நல்ல ரன்ஸ் எடுத்தாங்க, 18 என்னமோ எடுத்தாங்க. சரி ஜெயிச்சிருவானுங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அவனுங்க வந்து ஒரு மில்லர் ஸ்டப்ஸ் எல்லாம் அவனுங்க வந்து அடிக்க, சரி ஓகே அடுத்த சூப்பர் ஓவர்லயாவது இவனுங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பானுங்கன்னு பார்த்தா அங்க வந்து ஒரு தப்பு பண்ணி நபியெல்லாம் இறக்கி விட்டு, அதுக்கப்புறம் குர்பாஸ் வந்து 4 பாலுக்கு 4 6 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துட்டு அவர் இறங்கினாரு. ஸோ எல்லாமே அதுல இருந்தது வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸும் நடந்துச்சு, நிறைய த்ரில் இருந்துச்சு, நிறைய பயங்கரமான மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் நடந்த T20 வேர்ல்ட் கப் எல்லாத்துலயுமே எடுத்தாலுமே இதுதான் எனக்கு டாப் மேட்சா இருக்கும், பயங்கர த்ரில்லிங்கான மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்படி இருக்கிறப்போ இந்த டோர்னமெண்ட்ல இதுதான் வந்து பெஸ்ட் மேட்ச். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அண்டர் ரேட்டட் பிளேயர். இப்போ இந்த மொத்த எல்லா டீம்ஸ்லயும் எடுத்தாலுமே இவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரேடார் கடியில போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்ற பிளேயர் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். எனக்கு வந்து எல்லா வாட்டியும் நான் ஒன்னு எடுப்பேன், அதே பிளேயர் தான் உங்களுக்கு வரும். எனக்கு வந்து இதுலயும் ஒரு சில கண்டென்ஷன்ஸ் இருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோட எனக்கு பேர் வந்தது வந்து அக்ஷர் பட்டேல். அகைன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சார் நல்ல பவுலிங் போடுறாரு, அவர் வந்து பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சம் அர்ஷ்தீப் இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சேன். இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் அசோசியேட் நேஷன்ஸ் இல்ல வளர்ந்து வரும் நேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பென்னட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் ஸ்டில் இந்த பிளேயர் இந்த டீம் மட்டும் ஃபைனல்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வாங்குறதுக்கான அனைத்து தகுதியும் இருக்கிற ஒரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ். போத் பவுலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும் ரெண்டுத்திலுமே, அதாவது இங்கிலாந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆரம்பிப்பானுங்க 1 2 3 4 5 டப்பு அவுட் ஆயிடுவானுங்க, வில் ஜாக்சன் தான் பண்ணி கொஞ்சம் அடிச்சு கொடுப்பா அப்படின்பானுங்க. அதே மாதிரி பவுலிங்ல எல்லாரும் வந்து 4 ஓவருக்கு 40 50 கொடுத்துருவாங்க, வில் ஜாக்சன் தான் பண்ணி கொஞ்சம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி கொடு, விக்கெட் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானுங்க. அது வந்து என்னதான் ஸ்ரீலங்காவில் அவங்க ஆடினாங்க, இந்தியாவில் ஆடினாங்க, இப்படின்னு காரணம் சொன்னாலுமே தே பிளேட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஹி பிளேட் இன் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் கண்டிஷன்ஸ். ஸ்பின் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு ஆடவே வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அங்க போய் நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. ஹாரி ப்ரூக், பட்லர், சால்ட், ஜேக்கப் பத்தல் இவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டு இருந்தாப்போ இவர் மட்டும்தான் கொஞ்சம் கேரி பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஹாரி ப்ரூக் அப்பப்போ அடிச்சு கொடுத்திருந்தாரு. ஸோ இவர் இல்லை அப்படின்னா இங்கிலாந்து வந்து செமிஃபைனல்ஸ் கூட வந்திருக்காது. ஸோ அதே மாதிரி தான் பவுலிங்லயுமே பயங்கரமா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு, பயங்கரமான வெப்பனா இருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் தான் வந்து ரொம்ப 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 அண்டர்ரேட்டட் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் நினைக்கிறேன். எனக்கு வந்து மிட் சாண்ட்னர் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து மிட் சாண்ட்னர் கேப்டன் ஆகும்போதே நிறைய மேட்ச் ஃபிளாப் ஆகும்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஹி இஸ் நாட் இன் தி கேலிபர் ஆஃப் கேன் வில்லியம்சன். ஏன்னா அந்த மனுஷன் வழி நடத்தின நியூசிலாந்து டீம் டோட்டலா வேற, இவர் எப்படி பண்ண போறாருன்ற டவுட் எனக்கு ரொம்ப இருந்தது. ஆனா irrespective ஆஃப் தட் ஃபீல்டிங்ல பேட்டிங்ல பவுலிங்ல எல்லாமே he did everything great. ஓகேங்களா, என்ன பண்ண முடியும் பர்ஃபெக்டா பண்ணி நீங்க இந்த ஸ்ரீலங்கா நியூசிலாந்து மேட்ச்லயுமே 83 for 6 அங்க இருந்து 160 ஸ்கோரை வந்து ஃபினிஷர் ரோலா கொண்டு, ஏன்னா ஹி இஸ் நாட் a ப்ராப்பர் ஃபினிஷர், அந்த ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபினிஷர் கிடையாது. ஆனா அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அடிச்சு ஒரு நல்ல டோட்டலா செட் பண்ணி விக்கெட்ஸும் எடுத்து, அந்த மேட்ச் மட்டும் இல்லை நான் நிறைய மேட்ச் சொல்லுவேன். ஓகே, அவங்க அதுவும்
செகண்டரி கேப்டன்சியில வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, அதாவது நல்ல ஒரு ப்ராப்பர் பேட்டிங் ட்ராக்ல பவுலிங் எடுத்து நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு ஈஸிலி ஃபேவரட்ஸ் டீமை வந்து ஸ்ட்ராட்டஜில வந்து அவுட் பண்ணுது. என்னதான் அந்த மேட்ச்ல 0 விக்கெட் எடுத்திருந்தாலும் அவர் போட்டு கொடுத்த ரூட்டை ஃபாலோ பண்ணி தான் ரவீந்திரா 3 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஹி வாஸ் வெரி மச் அண்டர் ரேட்டட் இன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து எல்லாமே பண்ணாரு. ஒரு ஃபினிஷர் ரோலுக்கும் பண்ணாரு, ஒரு நார்மல் பேட்ஸ்மேன் ரோலுக்கும் பண்ணாரு. ஃபைனல் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எவ்ரிதிங் ஹி டிட் இஸ் வாஸ் ரியலி கிரேட். அவங்க எல்லாம் ஃபைனல் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவர் கேப்டன்சில தே டிட் கேம். அது ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர், ஒரு அண்டர் ரேட்டடா எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வில்ஜாக் சொல்லியிருப்பேன், ஆனா எனக்கு சாண்ட்னர் வந்து வில்ஜாக்ஸ் என்ன பண்ணாரோ சாண்ட்னர் அதுக்கும் கூடுதலா வந்து ஒரு கேப்டன்சிலையும் பண்ண மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 2 செக்ஷன் இருக்குது. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல நம்ம ரேட்டிங் இந்தியன் பிளேயர்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம லாஸ்ட் செக்ஷன் போலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயரா நான் வந்து சொல்றேன், அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, அவருக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, ஏன் வந்து அந்த ரேட்டிங் வந்து நீங்க பாயிண்ட்ஸ் மேபி வந்து 1-2 பாயிண்ட் கம்மியாச்சு அப்படின்னா ஏன் வந்து அந்த பாயிண்ட்ஸ் கம்மியாச்சு, இதுதான் சிம்பிளா வந்து முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓபனர் சஞ்சு சாம்சன், சொல்லுங்க பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் எவ்வளவு மார்க்? சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்சு ஈஸிலி 9.5 ஈஸிலி. ஓகேங்களா, நான் 10 கொடுத்துருப்பேன். ஆனா அவர் முன்னாடில இருந்தே ஆட வச்சிருந்தீங்கன்னா அவர் ஒரு சாலிடா 400 போயிருப்பாரு. இப்பவே 320. நீங்க ஒரு 4 மேட்ச் ஆட் பண்ணுங்க, 80 ரன் அடிச்சிருக்க மாட்டாரா இப்ப இருக்க ஃபார்முக்கு? சோ பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் சஞ்சு சாம்சன், ஈஸி 9.5. ஏன்னா இங்க இருந்து இப்போல இருந்து அட்லீஸ்ட் இனிமேலாவது சஞ்சு சாம்சனை அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வைங்க. ரொம்ப வருஷம் பேக்கப்ல இருந்துட்டு இதுக்கு வேலையாச்சும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வைங்கன்றதான் என்னோட கோரிக்கை. பட் ஈஸிலி 9.5. நீங்க சொல்லுங்க. எனக்கு நான் யோசிக்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாவே டபுள் டிஜிட்டுக்கு போயிட்டேன். 10க்கு நான் வந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு குறைக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து என்ன, எனக்கு காரணமே கிடைக்கல. ஏன்னா அவருக்கு கொடுத்த சான்ஸ் வந்த சான்ஸே வந்து ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். இதுல ஜெயிச்சாதான் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்க மேட்ச்ல அவரோட கான்பிடன்ஸும் பயங்கர லோவா இருந்துச்சு. இந்தியாவோட கான்பிடன்ஸும் சவுத் ஆப்பிரிக்கா கூட அடி வாங்கிட்டு என்னடா இதெல்லாம் ஒரு டீமா, என்னடா இவ்வளவு கேவலமா யோசிக்கிற மாதிரி இந்தியாவை போட்டு எல்லாருமே பேஷ் பண்ணாங்க, எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணோம். அதுல இருந்து வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடின அந்த இன்னிங்ஸ் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி சரி ஓகே ஒரு மேட்ச் ஆடிட்டான், சரி அடுத்த மேட்ச் ஆடுவானான்னு கொஞ்சம் யோசிக்கிறப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட அதே மாதிரி ஆடி, சரி ஐ மீன் இங்கிலாந்து கூடயும் அதே மாதிரி ஆடி, சரி 2 மேட்ச் தொடர்ந்து ஆடியாச்சு, 3 மேட்ச் தொடர்ந்து ஆட முடியாதுன்றப்போ ஃபைனல்ஸ்லயும் வந்துட்டு அசால்ட்டா ஒரு நாக்கு ஒன்று ஆடின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் லைக் ஈவன் ஒரு விராட் கோலி ஃபேனா இருக்கிற எனக்கே வந்துட்டு இன்னையா நீ இவ்வளவு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து ஈஸிலி எனக்கு 10 இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிளேயர் அபிஷேக் சர்மா, சொல்லுங்க. அபிஷேக் சர்மா ஐ வுட் சே ஒரு 6.5 to 7. ஏன்னா அபார்ட் ஃப்ரம் அந்த ஃபைனல் அப்புறம் அந்த ஜிம்பாப்வே நாக் தவிர அவர் பெருசா அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகே, நான் வந்து ரொம்ப ப்ளூ சட்டை மாதிரி நான் ரிவ்யூ பண்ண விரும்பல. ஆனா என் பாயிண்ட்ஸ் நான் யோசிச்சா எனக்கு பயமா இருக்கு, சொல்லுங்க. எனக்கு வந்து அதுதான், எனக்கு வந்து லைக் அவரோட கெப்பாசிட்டிக்கு நான் 6.5 கொடுக்குற காரணம் அதான். ஏன்னா ஒரு பயங்கர ஒரு பேய் ஃபார்ம்ல இருந்து நீ வேர்ல்ட் கப்ல வந்து சொதப்புறன்னா அது ஜஸ்டிஃபையே ஆகாது. ஏன்னா அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரீஸ்ல வந்து 22 பால் 64ல வந்து டாட்டே வைக்கல அப்படின்லாம். ஆனா அபார்ட் ஃப்ரம் தட் அவர் ஃபர்ஸ்ட், அதாவது அவருக்கு நான் ஏன் 6.5 கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒருத்தன் போட்டு ஸ்கெட்ச ரைட் ஃப்ரம் செமிஃபைனல் வரைக்கும் ஒருத்தன் அதே ஃபாலோ பண்ணி உன்னை அவுட் பண்றான்னா நீ இம்ப்ரூவே ஆகலமையோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஜிம்பாப்வே மேட்ச் மட்டும் எடுத்துருங்க. அதனால அவர் லைக் ஓகே பெர்ஃபார்ம் வெல் இன் ஃபைனல் நாக் பத்தி பேசுவோம், நான் தனியா பேசுவேன். ஆனா அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு 6.5 to 7 ஃபார் அபிஷேக் சர்மா. நீங்க சொல்லுங்க. இந்த பாயிண்ட்ஸ்க்காக கமெண்ட்ஸ்ல எனக்கு செருப்படி விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அபிஷேக் சர்மாக்கு நான் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 3. அந்த 3 ஏன்றதை நான் சொல்றேன். அதுல அவ்வளவுதான், ஃபைனல்ஸ்ல அடிச்சதுக்கு 2 பாயிண்ட், ஜிம்பாப்வே கூட அடிச்சதுக்கு 1 பாயிண்ட், அவ்வளவுதான் நான் கொடுப்பேன். ஏன்னா மத்தபடி 0 கான்ட்ரிபியூஷன் போத் பவுலிங்லயும் வந்து அவர் பெருசா ஒரு
அவர் வந்து பவுலிங் போடுவாரு, அது ஒரு ஆப்ஷனா கூட பார்க்கல. ஃபீல்டிங்லயும் படுமட்டமான ஃபீல்டிங், வர்ற அல்வா கேட்ச் எல்லாம் வாங்கி வாங்கி விடுறதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் அபிஷேக் சர்மா கிட்ட ஒத்துக்கவே முடியாத ஒண்ணு. பட் ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம்டு வெல். அவரும் சஞ்சு சாம்சனும் கொடுத்த அந்த ஒரு மொமெண்டத்துல தான் வந்து அடுத்தது ஆட ஆரம்பிச்சாங்க. அது கண்டிப்பா ஒத்துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுலயுமே ஒரு இக்கு ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டார் ஒன்று, கண்டிஷன் ஸ்டார் போடுவாங்கல்ல. நியூசிலாந்து படுமட்டமா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணானுங்க. அவனுங்க வந்து இது வரைக்கும் போட்டு கொடுத்த ஸ்கெட்சை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணானுங்க. நீ போட்டு கொடுத்த ஸ்கெட்சை நான் ஏன்டா ஃபாலோ பண்ணணும் திமிர்த்தனமா போயிட்டு நான் வந்து கிளென் பிலிப்ஸ் இறக்குறேன்னு நொன்னைங்க மாதிரி இறக்குனானுங்க. அவன் நீ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடவே இல்ல, ஆமா. இன்னொரு ஸ்பின் போட்டுருக்கலாம். சோ அப்படி இருக்கிறப்போ இது இன்னமும் அபிஷேக் சர்மா அவர் வந்து ஃபார்ம் அவுட்லாம் ஆயிட்டாருன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய மைண்ட் செட் இருந்து வெளியே வந்தாரா, இன்னும் அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ட்ராப்ல இருந்து வெளியே வந்துட்டாரான்னு கேட்டா கண்டிப்பா வந்துட்டாருன்னு என்னால சொல்லவே முடியல. இன்னமும் அதுக்குள்ளதான் இருக்காரு. இதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து எப்படி ஐபிஎல் ஆட போறாரு, இதுக்கப்புறம் வந்து அடுத்த இந்தியா டூர்ஸ்ல வந்து எப்படி ஆட போறாருன்றத பார்த்துதான் வந்து என்னால அதை கன்ஃபார்மே பண்ண முடியும். சோ அதனாலதான் வந்து நான் ஜஸ்ட் 3 எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. அந்த ஃபைனல்ஸ் அண்ட் ஜிம்பாப்வேக்காக மட்டும் அவர் ஓகே, நான் வந்து ஓரளவுக்கு ரன்ஸ் நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படின்னு காமிச்சதுக்காக மட்டுமே நம்பர் 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட் டைனமோ இஷான் கிஷன். கிஷனுக்குலாம் சாலிட் 8.5 to 9. ஏன்னா வந்து நீங்க சொன்ன அதே ஒரு பாயிண்ட் தான், பெஸ்ட் பேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் சொன்னீங்க பாயிண்ட். என்னன்னா சஞ்சு லாஸ்ட் 3 மேட்ச் அடிச்சாரு. ஓகே, இஷான் கிஷன் ஃபைனல், இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா ஃபைனல்ல அடிச்சாரு. ஆனா ஃப்ரம் யூஎஸ் மேட்ச்ல ஃபிளாப் ஆனதுல இருந்து அந்த பாகிஸ்தான் மேட்ச்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் எப்பெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, ஒரு 18 பால் 35, ஒரு 20 பால் 40, எங்க என்ன சொல்றது, அந்த ஒரு பர்சனல் மைல் ஸ்டோன்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்ல வந்து ஒரு 15 பால் 30, டீமுக்கு ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல நான் போற ஒரு 10 பாலுக்கு ஒரு 20, 10 பால் 25 எங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு அவர் அவுட் ஆயிட்டு வந்துட்டே இருந்தாரு. ஓகே, நான் நின்னு பால வேஸ்ட் பண்ணவும் விரும்பல, என் பர்சனல் மைல்ஸ்டோனுக்கும் போக விரும்பல. ஓகே, கிடைச்சா பாகிஸ்தான் கிடைச்ச மாதிரி ஒரு 77 போற எடுத்து அந்த ஒரு இதுதான் தேவைப்படுது. ஏன்னா காலங்காலமா நீங்க ஒரு இன்ஃபார்ம் ரைனாவை பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் தான் சிஎஸ்கேக்கு. வண்டர்ல போவாரு, ஒரு 10 பால் ஆடுவாரு, கடன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு வந்துருவாரு. அந்த கடகடன் அடிக்கிறது ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் போச்சுன்னா இட்ஸ் a win for the team தான். சோ அதேதான் லிட்டரலி சிஎஸ்கேவோட ரைனா ப்ளூ பிரிண்ட் தான் இஷான் கிஷன் ஃபாலோ பண்ணி போறோமா அடிக்கிறோம் அவ்வளவுதான் வரும். அதாவது அந்த ஏதாவது ஒரு பிக் நாக் கிளிக் ஆகி, அதுவும் முக்கியமான மேட்ச் பாகிஸ்தான் கூட கிளிக் ஆச்சு. ஓகே, பாகிஸ்தான் கூட அவர் அவுட் தான் வின் பண்ணிருப்போம், அது வேற விஷயம், அவனுக்கு ஆடின ஆட்டத்துக்கு. பட் கிஷன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் லைக் எவ்ரி மேட்ச் ஒரு 20 பால் 40 அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவரோட ரிடம்ஷனுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஸ்கிரீன்லே இல்ல, ஓகேங்களா. அதனால வந்து அங்கிருந்து வந்து ஜார்க்கண்ட் கூட ஆடி அந்த T20 வின் பண்ணி அப்புறம் உள்ள வந்து அப்புறம் அந்த நியூசிலாந்து மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சு ஒரு பயங்கரமான ரிடம்ஷன் அது. ஐ வாஸ் so happy for this guy. எனக்கு இஷான் கிஷன் ஆல்மோஸ்ட் சேம் மார்க் தான். 8 மார்க்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 மார்க் குறைச்சதுக்கு ஒரே காரணம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட பெருசா வந்து ஸ்கோர்ஸ் அடிக்கலாம், அது மட்டும் தான். ஆளுக்கு ஒரு பாயிண்ட், தலா ஒரு பாயிண்ட் வந்து கம்மி பண்ணிட்டேன். மற்றபடி நான் ஆல்ரெடி சொன்னதுதான், மற்ற யாருமே அடிக்காத சமயத்துல, ஸ்கையே அடிக்காத சமயத்துல, திலக் வர்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த சமயத்துல, நம்பர் 3ல நம்பர் 4ல கஷ்டப்பட்டு இருந்த சமயத்துல, சஞ்சு சாம்சன் இல்லாம அபிஷேக் சர்மா கஷ்டப்பட்ட சமயத்துல, அந்த டாப் ஆர்டர் அந்த நம்பர் 4 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவர் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் மட்டும் தான் ஒரே ஹோப்பா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. ஐயோ அவன் அவுட் ஆகிறான், இவன் அவுட் ஆகிறான், நம்ம கொஞ்சம் பார்த்து ஆடணுமோ, கொஞ்சம் ஸ்கோரை வந்து கொஞ்சம் வந்து நம்ம தேத்திக்கணுமோ, இல்ல வந்து டீமை வந்து கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு வந்து நம்ம ஒரு 40 பாலுக்கு 50 ஆடணுமோ, அப்படிலாம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் டேமேஜ் தான் ஆப்போனன்ட்டுன்ற மாதிரி ஆடினா அந்த ஒரு தைரியத்துக்கு வந்து அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆள் பார்க்க தான் சிறுசா இருக்கு, அதாவது கடுகு சிறுத்தாலும் கார குறையாதுன்ற மாதிரி. அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து இஷான் கிஷன் தான். அதுலயும் அவருடைய பேட்டிங் பிளஸ் அவருடைய ஃபீல்டிங் என்ன, அதாவது ஹைட்டா இருக்கிறவங்க வந்து லாங் யார்ட்ஸ் வந்து வச்சு லாங் ஸ்டெப்ஸ் வந்து வச்சு அந்த கவர் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். குட்டியோடு இருக்காரு, குட்டு ஓடி வந்து கேட்ச் பிடிக்கிறதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஃபீல்டரா வந்து இருந்தாரு. ஸோ அதனால எனக்கு வந்து யோசிக்காம நான் வந்து ஈஸிலி 8 மார்க்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அதுதான் வந்து பாக்கெட் டைனமோ இஷான் கிஷனை பத்தி. அடுத்தது அகைன் இன்னொரு ஃபேவரட் பிளேயர், நம்மளுடைய கேப்டன் கப் வாங்கியிருக்காரு. நான் வந்து ஈஸிலி நான் வந்து ஒரு 3 கொடுப்பேன். ஓகேங்களா, 2ல இருந்து 3க்கு எவ்வளவு பாக்குறீங்களா நீங்க? எனக்கு தெரியல, என்னையோட அட்டி டாக்ஸ் இருக்குமா எனக்கு தெரியல.
வந்து 2-2ல இருந்து 3 தான் லிட்டரலி. ஏன்னா வந்து காரணம் ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஓகே. அது ஏதாவது எங்க ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா எங்கேயுமே இல்ல. ஓகே. ஏன்னா எதை சாப்பிடலாம், எதை வேணா சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு மீம் ஒன்று ஃபேமஸ். யூஎஸ் கூட வந்து 88 அதோட படுத்தவன் தான். அதுக்கப்புறம் எந்திக்கவே இல்ல. நடுநடுல ஒரு பவுலிங் ரொட்டேஷன் போடுறது, அது அவர் தப்பு இல்ல சார். நீங்க இன்னொரு நமீபியாவோ, இன்னொரு ஜிம்பாப்வேவோ, இன்னொரு ஆளு அந்த மாதிரி யாராவது நெதர்லாண்ட்ஸோ கொடுத்துட்டீங்கன்னா அடிச்சிருப்பாரு. உங்களை யாரு இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இருந்துச்சுங்க டீம்ல ஒரு ஆடலங்க. சோ வந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இந்த ஸ்ட்ராங் 11ல வந்து ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் கேவலமா இருந்தது. அவரை நான் வந்து ரொம்ப கேவலமா ரேட் பண்ணணும்னா அபிஷேக் சர்மா கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பையனாவது 2 முக்கியமான மேட்ச்ல அடிச்சான். ஜிம்பாப்வே கூட ஒரு இந்தியாவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மஸ்ட் வின்னு, அண்ட் அது ஒரு மஸ்ட் வின்னு. அப்புறம் அந்த ஃபைனல்லயும் அடிச்சான். அதை தாண்டி சூரியகுமார் அதை வந்து, அதாவது அபிஷேக் சர்மாவே பரவாயில்லன்னு சொல்றது சூர்யா வந்து கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு அதுல 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ்ல போயிட்டு கேப்டன்சி ஓரளவுக்கு நல்லா பண்ணாப்ல, அந்த கேப்டன்சிக்காக 1. இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ கூட ஆடுறதுக்காக 1. எல்லாரும் சொல்ற மாதிரி யுஎஸ்ஏ கூட இவர் ஆடல அப்படின்னா இன்னமும் வந்து படுகேவலமா வந்து தோத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட். மற்றபடி ஒரு ஒரு பப்பட் கேப்டனா இருந்து எந்த மாதிரியான ஃபீல்டிங் சேஞ்சஸ் பண்ணணும், எந்த மாதிரியான பவுலிங் சேஞ்சஸ் பண்ணணும், யாரை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது எதுவுமே தெரியாம, அக்ஷர் பட்டேலுக்கு ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியாம, அர்ஷதீப்பை எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாம, பும்ராவை எங்க யூஸ் பண்றது தெரியாம, ரிசோர்ஸஸ் வச்சு தூபே யூஸ் பண்ண 6வது பவுலர் தூபே வச்சிருக்காங்க. ஆனா தூபே வந்து எந்த மாதிரி அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, அவர் எந்த ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணலாம், மிடில் ஓவர்ஸ் அவரெல்லாம் வந்து எண்ட்லயோ இல்ல ஓப்பனிங்லயோ பெருசா கொடுக்க முடியாது. மிடில் ஓவர்ஸ்ல வச்சு மேட்ச் பண்ணலாமா, அங்கங்க ஒரு ஓவர் தள்ளி வந்து இனிஷியல் மேட்சஸ்லேயே ட்ரை பண்ணிட்டு, அப்படி ட்ரை பண்ணி அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே எந்த மாதிரியான விஷயங்களையும் யோசிக்காம, ஈவன் செமிஃபைனல்ஸ்லுமே நம்ம வந்து ரிவ்யூ எல்லாம் பண்ணியிருந்தப்போ அந்த கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. லைக் பும்ரா வந்து இப்படி யூஸ் பண்ணணும், ஹர்ஷீப்பை வந்து இந்த ஓவருக்கு யூஸ் பண்ணணும், ஹர்திக் வந்து 19 ஓவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதையுமே கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, அது வந்து கம்பீர் உள்ள வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்போ சொன்னதுதான், ஸ்கைலாம் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கிரெடிட்ஸும் வந்து அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு. ஸோ அதனால கேப்டன்சி ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் கேப்டன்ஸ் இந்த ஹோல் டோர்னமெண்ட் நம்ம தான் இருந்துச்சு. பட் எக்ஸப்ட் இந்த ஃபைனல்ஸ்ல நல்லாவே வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால மட்டும் இந்த 2 பாயிண்ட் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இது மாதிரிதான் சிக்கன் டின்னர் வித் 0 kills. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திலக் வர்மா, சொல்லுங்க. திலக் வர்மா வச்சு 7 கொடுப்பேன். ஏன்னா வந்து திலக் வர்மா வந்து அந்த ஒரு பீயிங் ஒரு 22-23 year old பாய், அவர் வந்து அவருடைய அந்த மெயின் இப்ப வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது நம்பர் 3ல எக்ஸ்ப்ளோசிவா கிஷன் மாதிரி ஆரம்பிச்சாரு. சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு 200 அடிச்சாரு. அதுக்கப்புறம் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு, அந்த வாய்டை நீ ஃபில் பண்ணணும் அப்படின்றதுனால அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஏஷியா கப் ஃபைனல் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆங்கர்ட் இன்னிங்ஸ்ல தான் கொண்டு போய் வின் பண்ணி வச்சாரு. அது அப்புறம் வந்து சரி நம்ம பிளான் ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டோம், 1 downல வந்து கிஷன் எக்ஸ்ப்ளோசிவா இருக்காரு, நீங்க வந்து கீழே போய் ஃபினிஷ் பண்ணி கொடுங்கன்னா அவர் அதையும் அக்செப்ட் பண்ணி ஜிம்பாப்வே கூட செம்மடி அடிச்சாரு. ஓகே, ஜிம்பாப்வே கூட ஒரு 41, அப்புறம் செமிஃபைனல்ல ஒரு ஆர்ச்சர் அகேன்ஸ்டா ஒரு 3-4 6 அடிச்சாரு. ஓகே, எவ்ரிதிங் திலக் வர்மா ஹேட் இந்த டோர்னமெண்ட். 2-3 ஃபிளாப் அங்க இங்கன்னு இருந்துச்சு. ஓகே, நான் வந்து அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டார்டிங் மேட்சஸ் யூஎஸ் கூட அப்படிலாம் இருக்கட்டும். ஸோ ஹியர் அண்ட் தேர் வர் ஃபெயிலியர். பட் அவரோட ரோலை அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அதான் எனக்கு வந்து திலக் வர்மாட்ட ரொம்ப பிடிச்சது. அண்ட் வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து 50ஸே அடிக்காம அதிக ரன்ஸ் அடிச்சது ஃபர்ஸ்ட் திலக் வர்மா 207. ஓகே, கூட பிரேவிஸ் 207. ஸோ அதனால அந்த லீடர் போர்ட்ல வந்து எனக்கு 50லாம் மேட்டர் இல்லை, என் டீமுக்கு ஒரு ஃபினிஷிங் வேணுமா, நான் அடிச்சு கொடுக்குறேன்னு அடிச்சதுதான் இந்த 2மே. ஸோ சேம் நீங்க சொன்ன அதே காரணங்கள் தான் திலக் வர்மாவுக்கு நான் வந்து 8 மார்க்ஸ் வந்து கொடுக்குறேன். அந்த 2 மார்க் கம்மி பண்ணது காரணம் வந்து இனிஷியலா கொஞ்சம் கஷ்டப்பட்ட அந்த ஒரு ஃபேஸ் ஒன்று இருந்துச்சு. அது மட்டும்தான் அந்த 2 மார்க் குறைக்கிறதுக்கான காரணம். மற்றபடி அந்த இனிஷியல் கஷ்டப்பட்ட ஃபேஸ்மே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவரோட ரோல் ஒழுங்கா டிஃபைன் பண்ணப்படலையோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியா இருந்துச்சு. ஆனா ஒரு குரூஷியல் ஒரு 25-30 அடிச்சிட்டு இருந்தாரு 2-3 மேட்ச்ல. அதுக்கப்புறம் அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணி அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்துட்டு அவர் பண்ற அலப்பறையா இருக்கட்டும், தூபே கூட சேர்ந்து அவர் பண்ற அலப்பறையா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பாட்டுக்கு நீ இவ்வளவு பெரிய பவர் ஹிட்டரா, இவ்வளவு ஒன்னால 6 அடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேப்பை
பேஸ் பண்ணி நீ 4 அடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். டேய் குமரா உனக்கு பேட்டிங்லாம் வருமான்ற மாதிரி, உனக்கு 6 அடிக்கலாம் வருமா அப்படின்ற மாதிரி 6 அடிச்சு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவர் விளையாடுற விதமா இருக்கட்டும், அவரோட அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும், எப்படி இஷான் கிஷனுக்கு ஒரு கிரேட் ஃபீல்டர்னு சொல்லணும், அதே மாதிரி தான் இவரும் பயங்கரமான ஒரு ஃபீல்டர். அந்த லாங் ஆன் லாங் ஆஃப்லாம் நிக்க வந்துச்சு அப்படின்னா அந்த எல்லை சாமி மாதிரி தான். எங்க அந்த கேட்ச் எல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இம்பாசிபிள் கேட்சஸ் மட்டும் தான் தாண்டி போகும். மற்றபடி எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி தூக்கி போட்டு உள்ள போட்டே இருப்பாரு. ஸோ அதனால எனக்கு திலக் வர்மா ரொம்ப பிடிச்ச பிளேயர். அதனால எனக்கு வந்து நம்பர் 8 மார்க்ஸ் வந்து தரேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆரா அண்ணன் ஹர்திக் பாண்டியா. ஆரா அண்ணனுக்கு வந்து நானும் அகெயின் வந்து ஒரு 6.5 7 கொடுப்பேன். ஏன்னா ஆரா அண்ணனுக்கு வந்து இது ஒரு நாட் பெஸ்ட் டோர்னமெண்ட். ஓகே, அங்க இங்க அவருடைய அந்த ஒரு கிளட்ச் மொமெண்ட்ஸ் வந்து போச்சு. எப்படின்னா வந்து அந்த பும்ரா வந்து செமிஃபைனல்ல ஒரு 6 ரன் ஓவர் கொடுத்துட்ட பிறகு ஒரு 19th ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 போனாலும் அடுத்த 5 பால் யார்கரை நெயில் பண்ணாரு. அதாவது ஜேக்கப் பெத்தலுக்கு க்ளூவே இல்லை, நம்ம பும்ராவை தான் டஃப் பண்ணி ஆடுவோம்னு பார்த்தா அதுக்கப்புறம் பெத்தலால வந்து ஒரு 4 6 கன்வெர்ட் பண்ணவே முடியல. சோ அது ஒரு பயங்கரமா அங்க இங்க இடத்துல மட்டும் தான். சிம்பாப்வே மேட்ச்ல ஒரு 50 அடிக்கிறதா இருக்கட்டும், ஓகே, இல்லைன்னா 2-3 மேட்ச்ல ஒரு கொஞ்சம் ஃபினிஷ் கொடுத்ததா இருக்கட்டும், அங்க இங்க தெரிஞ்சதே தவிர ஒரு ஒரு ஹர்திக் பாண்டியாவுடைய அந்த ஒரு அவருடைய லெவலுக்கு வந்து இது வந்து அவருக்கு ஒரு சுமாரான டோர்னமெண்ட் தான். அதனால அந்த 7 நான் வந்து 6.5 கொடுக்குறேன். எதனால அப்படின்னா அவருடைய பேட் அந்த 3.5 கம்மியானது காரணம் வந்து லாஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஃபீல்டிங்ல கொஞ்சம் லைட்டா சோல் பண்ணாரு. அதை தாண்டி அவரோட பேட்டிங் தான் மெயின் காரணம். 217 ரன் அடிச்சிருக்காரு. பட் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமீபியா, சிம்பாப்வே, நெதர்லாந்து, அதை தாண்டி இது 3 தான். இந்த 3க்கு எதிராக தான் நிறைய ரன்ஸ் இருக்குது. அது இல்லாம இங்கிலாந்து மட்டும் தான் பெரிய டீமா இருந்துச்சு. அது மட்டும் தான் வந்து அடிச்சு கொடுத்தாரு. மற்றபடி பவுலிங்ல அந்த 6.5 வந்து கொடுத்தது காரணம் அவரோட பவுலிங். அதுலயும் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, இங்கிலாந்து, பாகிஸ்தான் மாதிரியான மிகப்பெரிய டீம்ஸ்க்கு நல்லா எதிராக நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ மோர் தேன் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிட்டத்தட்ட பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி இந்த டோர்னமெண்ட் வந்து இருந்தாரு. அவர் கொஞ்சம் அவருடைய ரோல் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அப்படின்னா இனிஷியலா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேட்டிங்ல அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க. ஸோ இவரோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஓகே வந்தா அடிச்சா அடி, இடிச்சா இடி, இல்லைனா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருந்தாரு. பட் பவுலிங்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான ஓவர்ஸ் எல்லாம் நிறைய போட்டு கொடுத்தாரு. பவர் பிளேல வந்துட்டு இங்கிலாந்து கூட எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாஸ் பட்லர் எல்லாம் வந்துட்டு இவருக்கு ஆப்போசிட்டா நிறைய நல்ல ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. பட் அதுலயுமே வந்துட்டு சூப்பரா ஜாஸ் பட்லர் கிட்டே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அங்க லைட்டா ஸ்விங் பண்ணி அவரை வந்து திணற விட்ட விதமா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாரு. அந்த பவுலிங்காக தான் எனக்கு வந்து 6.5 வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேல். எவர் கிரீன் மாதிரி பாத்தீங்கன்னா எவர் அண்டர் ரேட்டட் அக்சர் பட்டேல். அவருக்கு எவ்வளவு மார்க்ஸ்? பப்புக்கு வந்து நான் 9 கொடுப்பேன். ஓகேங்களா, ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். ஏதாவது மேட்ச்ல முக்கியமான மேட்ச்ல நீங்க உள்ள இழுக்கிறீங்களோ அவர் வந்து அவருடைய தி பெஸ்ட்டை கொடுக்குறாரு. ஓகே, அதாவது வந்து நான் வந்து தோனி சொன்ன அதே ஃபார்முலா தான். A good batter may or may not win you matches. A good bowler may or may not win you wickets. But a great fielder will always win you matches. அதே தான் வந்து இங்கிலாந்து கூட நடந்தது. ஓகேங்களா, ரெண்டு இம்பாசிபிளான நியர் இம்பாசிபிள் கேச்சஸ். ஓகே, ஸ்கோர் கார்டை பாத்தீங்கன்னா கேட்ச் பை சிவம் துபேன் இருக்கும். ஓகே, ஆனா அந்த ஒரு வில் ஜாக்ஸோட கேட்சை புல் பண்ணது, ஓகே, அங்க இருந்து ஓடி வந்து இன்னொன்னு வந்து அந்த ஹாரி ப்ரூக்கோட கேட்சை வந்து ரன்னிங் பிஹைண்ட் கேட்ச்ல ரொம்பவே கஷ்டம். ஓகே, அதை வந்து இங்கதான் டிராப் ஆகும். இந்த ஒரு மில்லி செகண்ட்ஸ் நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி நீங்க டைவ் அடிக்கணும் அதுக்கு. ஸோ ஃபீல்டிங்ல ஹி வாஸ் லைக் பயங்கரமா ஃபீல் பண்ணாரு. இன்னொன்னு வந்து பவுலிங்ல நான் அகைன் சொன்ன பாயிண்ட் ஆட் பண்ண மாட்டேன். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிரேக் த்ரூ தேவையோ, எங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்பின்னர் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த ஸ்பின்னர் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் வருண் அதை பண்ணுவாருன்னு நினைச்சேன். வருண் அடி வாங்கினாலுமே இவர் அந்த ஒரு இது என்ன சொல்றது, அவரை பேக் பண்ணி அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு எப்பப்பெல்லாம் பிரேக் த்ரூ வேணுமோ அதை ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து ஃபேவரட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்னே நான் வந்து பப்புவை சொல்லுவேன். அக்சர் பட்டேல் நானும் சேம். நீங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கொடுத்த ஸ்கோர்ஸ்லயே மேட்ச் அவர் ஓவர் ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன். நம்ம 9 மார்க்ஸ் வந்து அக்சர் பட்டேல் கொடுத்திருந்தேன். ஒரு மார்க் என்ன அப்படின்னா மேபி பேட்டிங்க்கு சான்ஸ் வந்திருந்தா நல்லா ஆடி இருப்பாருன்னு தோணுச்சு. பட் அது அவருடைய தப்பு கிடையாது. அது ஒரு ஆல்ரவுண்டரா வந்து அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும். ஆமா,
அந்த ஒரு ஆல்ரவுண்டரா அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் மிஸ் ஆச்சு. மற்றபடி அதுலயும் வந்து மேபி ஒரு 2 மேட்ச் வந்து ஒரு 20s 30s அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா 10 out of 10 கொடுத்துருப்பேன். மற்றபடி அந்த 9 மார்க்ஸுமே அவரோட ஃபீல்டிங்க்கும் பவுலிங்க்கும் மட்டும்தான். நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே அக்செப்டட். அவருடைய பவுலிங் வந்து எப்படி வந்து இவரை ஒரு வைஸ் கேப்டனா வச்சுக்கிட்டு எப்படி சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்துட்டு இவரை மிஸ் பண்ணலான்னு அந்த ஒரு விஷயம், அந்த இடத்துல அவர் எவ்வளவு வந்து மிஸ் பண்றாங்கன்றது அந்த மேட்ச்ல நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ளார வந்து திரும்பவும் பட்டையை கிளப்பிட்டாரு. ஸோ அக்ஷர் பட்டேல் இவரெல்லாம் அதாவது எப்படி சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா பெர்மனன்ட் பிளேஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சோமோ, அதே மாதிரி அக்ஷர் பட்டேல்லாம் தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணணுன்றது என்ன உங்களுக்கு வரவே கூடாது. அவர் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, ஃபார்ம் இன்ல இருக்காரு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரிமூவ் பண்ணணுன்ற அந்த ஒரு யோசனையே வரக்கூடாது. நம்பர் 6 நம்பர் 7ல அவர் தான் இருக்கணும். ஸோ அக்ஷர் பட்டேல். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிவம் தூபே, சொல்லுங்க. சிவம் தூபே 8.5 ஈஸிலி. ஏன்னா வந்து மனுஷன் வந்து பயங்கரமான ஒரு சைலண்ட் கார்டியனா இருந்திருக்காரு. அக்ஷர் பட்டேல் எந்த அளவுக்கு ஒரு சைலண்ட் கார்டியனோ அதே மாதிரி வந்து சிவம் தூபே டுவர்ட்ஸ் இந்தியா இந்த டோர்னமெண்ட்ல மெயினா. ஏன்னா அந்த சிங்கிள் லாஸ்ட் ஓவர்ல சிங்கிள் ரிஜெக்ட் பண்ணி 6 அடிச்சது, ஓகே, அதெல்லாம் வந்து லிட்டரலி வந்து தூபே ஒரு இந்தியன் டீமுக்கு பண்ண வந்து நிறைய, அதாவது சின்ன சின்ன சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுது, வேர்ல்ட் கப்ல கை கொடுத்துருக்கு. ஓகே, போன வேர்ல்ட் கப்லயுமே இதேதான். எங்கெங்கெல்லாம் தேவையோ ஒரு 16 பால் 27, ஒரு 14 பால் 27 தேவையான நேரத்துல வந்து அடிச்சு கொடுக்கறது. சிவம் தூபே ஆஸ் அ பினிஷர் ரொம்ப பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான். அண்ட் சூரியகுமார் யாதவோடைய மிஸ்டேக்னாலதான் தூபேக்கு வந்து லாஸ்ட் ஓவர்ல அடி வாங்கினாரு. ஏன்னா அவர் மட்டும் அந்த ஒரு மேட்ச் கொஞ்ச நேரம் வந்து ஒரு டெட் ரப்பரா போச்சு இந்தியா இங்கிலாந்து. அது மட்டும் அவர் நடுவுல ஸ்னீக் இன் பண்ணி ஓவர் கொடுத்திருந்தாருன்னா டீசெண்டா போட்டிருப்பாரு. ஒரு ஆஃப்டர் 6ல இருந்து ஒரு 11 வரைக்கும் தான் அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுக்கணும் நீங்க. அதாவது நீங்க ரொம்ப டெத் ஒரு 17 மேல கொடுத்தா கண்டிப்பா ஒரு அடியை தான் வாங்குவார். சோ அத வந்து இந்த நடுவுல இந்த பைலேட்டரல்ஸ்ல கூட அதை யூட்டிலைஸ் பண்ணாங்க. எதுக்குதான் வேர்ல்ட் கப்ல வந்து அவ்வளவு பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இட்ஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். அவர் எந்த இடத்துல பவுலிங் போடுவார்னு அவருக்கே இந்த இடத்துல தான் ஒரு ஷியோர் அப்படின்னு தெரிஞ்சுமே அவருக்கு தப்பான இடத்துல கொடுத்த தப்பு. பட் ஸ்டில் இஸ் a great finisher இந்த வேர்ல்ட் கப்புக்கு. I was happy with his performance. நீங்க சொல்லுங்க. சேம், எனக்கும் வந்து 8 மார்க்ஸ் தான் நானும் கொடுக்குறேன். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வரப்பே வந்து எல்லாருக்கும் இவ்வளவு வீக்னஸ் என்னன்னு தெரியும். கால் நவுறாது, ஷார்ட் பால் போட்டா அடி வாங்குவாரு, மூக்கு மேல போய் வந்து அவுட் ஆவாரு. இது ரெண்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. அது வச்சுக்கிட்டே அவர் வந்து இவ்வளவு சூப்பரா விளையாடுறது இருக்குல்ல, ஸ்பின்னர் அடிக்கிறதா இருக்கட்டும், ஃபாஸ்ட் பாலர் அடிக்கிறதா இருக்கட்டும், பினிஷ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அவர் கிடைக்கிறது எல்லாமே லாஸ்ட் 2 ஓவர், லாஸ்ட் 3 ஓவர், அதுலயுமே இவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காருன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆப்போசிட்டா வந்து சேஸ் பண்றப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஓவருக்கு 17 ரன் இருக்கப்போ அசால்ட்டா வந்து 2 4 அது அடிச்சதுனாலதான். ஆமா, கடைசியா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து அது ரொம்ப ஈஸி அவுட் ஆயிடுச்சு. ஒரு 6 அடிச்சு முடிச்சு விட்டாப்ல. சோ இந்த மாதிரி ரொம்ப குரூஷியலா லாஸ்ட் ஃபைனல்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 220 முடிக்க வேண்டியதா 250 கொண்டு போனது. இந்த மாதிரி பினிஷிங்ல வந்துட்டு அவரால் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. மத்தபடி அந்த 2 மார்க்ஸ் குறைச்சதுக்கு வந்துட்டு பவுலிங் மேபி அவரை யூஸ் பண்ண விதமும் நல்லா இருந்திருக்கலாம். அது அவரோட ஃபால்ட் கிடையாது. இவருமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் வந்து ஃபீல்டிங்லயே வந்துட்டு ஒரு ஓகே ஃபீல்டரா தான் இருந்தாரு. ஒரு சில முக்கியமான அல்வா கேச்சஸ் எல்லாம் வந்து விட்டுருந்தாரு. சோ அதனால அந்த 2 மார்க்ஸ் கம்மி. மத்தபடி பேட்டிங்லாம் வந்துட்டு லைக் என்ன சொல்ல ரோல பெர்ஃபெக்ட் பண்ணியிருந்தாரு. அதனால தான் 8 பாயிண்ட் நான் கொடுத்தேன். அவருக்கு எந்த ரோல கொடுத்திருந்தாங்களோ அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி, சொல்லுங்க. வருண் சக்கரவர்த்தி இப்ப நீங்க வந்து அந்த ஒரு விக்கெட்ஸ் காலம் பாத்தீங்கன்னா ஒரு 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு ஜாயிண்ட் வித் பும்ரா. ஓகே, எனக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆயிருக்குன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஈவன் தோ ஹி டுக் 14 விக்கெட்ஸ், அந்த முக்கியமான மேட்ச்ல வந்து கொஞ்சம் அடிச்சா மனுஷன் க்ளூலெஸ் ஆயிடுறாரு. ஜேக்கப் பெத்தல் வந்து ஒரு 3 6 அடிப்பாரு ரிவர்ஸ் கூப்ல, அதாவது ஹீட் பண்ணி ரிவர்ஸ் கூப்ல 6 அடிச்சோடனே அவுட் சைட் ஆஃப் ஷார்ட் பால் போடுறது, ஒரு மாதிரி வேகமா போடுறதுல வரணும். அந்த அஸ்வின் சொல்லியிருப்பாரு, தோனி வந்து அஸ்வின்ட்ட வந்து அந்த சூப்பர் ஓவர்ல விக்டோரியா புஷ் ரேஞ்சர்ஸ் கூட தோக்கும் போது சாம்பியன்ஸ் லீக்ல தோனி வந்து அஸ்வின்ட்ட வந்து உன்கிட்ட வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு, யூ ஷுட் ஹவ் பேக் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் டூ இட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. லிட்டரலி அதுதான் எனக்கு வருண் சக்கரவர்த்தி பிடிச்சதே. குத்தி பால் உள்ள வருதா வெளியே போதான்னு ரீட் பண்ண முடியாம தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபில எல்லாருமே தடுமாறினாங்க. அது வந்து டக்குன்னு குத்தி உள்ள வந்து போல்ட் ஆனது, இல்ல டக்குன்னு வெளியே குத்தி எட்ஜ் வாங்கினது, அந்த மாதிரி இல்லாம
அடிக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஒரு விஷயம்னால அப்படியே பங்கமா க்ளூலெஸ் ஆயிட்டு ஒரு மாதிரி அது ஒரு 4/60 விட்டுருந்தாரு செமிஃபைனல்ல. சோ அதனால வந்து எனக்கு முக்கியமான மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணதால அந்த 7.5 ஐ வுட் சே. நீங்க சொல்லுங்க. நான் வந்து அவ்வளோ நீங்க 7.5 கொடுத்துருக்கீங்க. நான் அவ்வளோ வந்து லிபரலா கொடுக்கல. நான் வந்து 5 மார்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். எதனால அப்படின்னா அவருடைய அந்த 14 விக்கெட்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மேஜர் விக்கெட்ஸ் வந்து நெதர்லாந்து, பாகிஸ்தான், நமீபியா இந்த 3 டீம் கூட தான் வந்து வந்திருக்குது. பாகிஸ்தான் என்ன அப்போ பாகிஸ்தான் பெரிய டீம் தான் கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் ஸ்பின் போட்டாலே அவன் அவுட் ஆவானுங்க. அவனுக்கு வந்து ஸ்பின்னு எழுதி சும்மா பேப்பர் பால்ல போட்டா கூட அவனுக்கு வந்து அவுட் ஆவானுங்க. சோ இந்த 3 பேருக்கு ஆப்போசிட்டாவே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 விக்கெட் வந்துருச்சு. அந்த 14 விக்கெட்ல 7-8 விக்கெட் இந்த பக்கமே வந்துருச்சு. மீதி எல்லா மேட்ச்லயும் ஒரு விக்கெட் தான் வந்து எடுத்திருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரி வாட் டிஃபைன்ஸ் அ சாம்பியன் பவுலர் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த மேட்ச்ல அடி வாங்கிட்டு அடுத்த மேட்ச் திருத்திக்கிறது ஒண்ணு. ஆனா இருக்கிற 4 ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர்ல அடி வாங்கினாலும் 3வது ஓவர்ல என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு 3வது ஓவர்ல ஒருத்தர் திருத்திக்கிறான் அப்படின்னா 4வது ஓவர்ல திருத்திக்கிறான் அப்படின்னா கம்பேக் கொடுக்குறான் அப்படின்னா அவன் தான் சாம்பியன் பவுலர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு பும்ரா சொல்லலாம், ஹர்ஷ்தீப் சொல்லலாம். ஹர்ஷ்தீப் போறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஓவர்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல அடி வாங்கினாலும் டெத்ல வந்துட்டு பயங்கரமா வந்து போட்டு கொடுப்பாரு. அதை பத்திலாம் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப என்னால ரன்ஸ் எல்லாம் திரும்ப குறைக்கலாம் முடியாது. இதுக்கப்புறம் நான் போட போற ஓவர்ஸ்ல வந்து நான் சூப்பரா போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போடுவாரு. அது வந்து வருண் சக்கரவர்த்தி கிட்ட இந்த டோர்னமெண்ட் வந்து மிஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்துட்டு திரும்பவும் அவரை என்ன தப்பு என்ன பண்றாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு வரான்றதை பொறுத்து அதை பாக்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதே தான் போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஃபீல்டர் தான். அது இந்த டோர்னமெண்ட்ல கிடையாது, எல்லா டோர்னமெண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சுமாரான ஒரு ஃபீல்டர் தான். ஸோ ஒன் டைமென்ஷனல் பிளேயர், பவுலிங் மட்டும் தான் அவருடைய வந்து ஸ்பெஷாலிட்டியா இருந்துச்சு. அதுவுமே இந்த டோர்னமெண்ட்ல எப்படி அபிஷேக் சர்மாக்கு வந்து சொல்லி வச்சு அவர் வந்து விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி இவரையும் வந்து சொல்லி வச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபைனல்ஸ்லி பெருசா வந்து கான்ட்ரிபியூட்லாம் பண்ணல. அதுலயும் லைக் கொஞ்சம் அவனுக்கு நல்லா விளையாண்டுருந்தானுங்க அப்படின்னா திரும்ப வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால நான் 5 மார்க்ஸ் தான் கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் ஐ வுட் சே ஒரு 7.5. ஏன்னா வந்து அவர் வந்து சில 2-3 ஓவர்ல சூப்பரா போட்டாரு. வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு ஃபைனல் 20th ஓவர்ல வந்து 6 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அங்கெல்லாம் வந்து நீங்க ஒரு எனிவேர் பிட்வீன் 20 போயிருந்தீங்கன்னா சஞ்சுக்கு ஈக்குவேஷன் அதிகமா இருக்கும். சோ அங்க ஸ்டாப் பண்ணதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஃபைனல்ல வந்து நல்லா போட்டதா இருக்கட்டும். டேரல் மிச்சல் அடிச்சதுக்கே நான் ஒரு 2 பாயிண்ட் கொடுப்பேன். ஓகே. ஏன்னா வந்து ஒரு முக்கியமான மேட்ச்ல வந்து அந்த வைட் அவுட் சைடு ஆக்கர் போட சொன்னீங்கன்னா மனுஷன் க்ளூலெஸ் ஆயிடுறாரு. வைடு அவுட் சைடு ஆக்கறத வைடுன்னு புரிஞ்சுக்கிறாரு. வைடு போடணுமா, சரி ஓகே அந்த பிளான மட்டும் சொல்லாதீங்களா. அது வந்து ஒரு மாதிரி பயங்கர வைடா போய் அவருக்கே ஒரு தொடர்ந்து அதாவது அந்த ஓவர் அந்த 13th 14th ஓவர்ல வந்து 7 இல்ல ஒரு 4-5 வைடு தொடர்ந்து வைடு போய் அந்த யாரு அந்த வில்ஜாக்ஸ் அடிச்ச பாலுமே வைடு தான். சோ வந்து ஒரு மாதிரி ஒரு வைடு தொடர்ந்து போட்டா பயங்கரமா வைடா போடுறது வந்து எனக்கு அது வந்து பேட்ஸ்மேனுக்கு மொமெண்ட் போயிடும். நீங்க வந்து பாலே போடாம ஒரு 3 ரன் 4 ரன் குடுக்குறீங்கன்னா அது இட்ஸ் டசன்ட் சீம் குட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்க வந்து ஒரு சைடு ஒரு தேரை வந்து பும்ரா கட்டி இழுக்கிறதுனால இங்க இவங்க பண்ற தப்பெல்லாம் பெருசா தெரியல, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பண்ற தப்பு. சோ அதனால I would say 7 தான் ஹர்ஷ்தீப் சிங்க்கு. நீங்க சொல்லுங்க. சேம், எனக்கும் 7 தான் நானும் வந்து எழுதி வச்சிருக்கேன். அதாவது லாஸ்ட் வேர்ல்டு கப்ல வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடா இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதை யாரும் பெருசா பேசல. ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரியான 2 ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேரோட எமோஷன்ஸ் வந்து நம்ம அப்படியே ஹர்ஷ்தீப் வந்துட்டு மறைக்க வச்சிருச்சு. ஆனா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் கிடைச்சது. இன்னும் நல்லா போட்டிருக்கலாமோ பண்ணிருக்கலாமோ. அஃப்கோர்ஸ் நிறைய ஓவர்ஸ் வந்து அவர் போறது அகைன் அவருக்கான ஒரு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா எல்லாமே டஃப்பான ஓவர்ஸ் தான். ஏன்னா நிறைய அடிதான் வாங்குவாரு. அவர் போறது எல்லாமே அடிதான் வாங்குவாரு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஹேம் பேசர்ன்றது அந்த அட்வான்டேஜ் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். நிறைய டைம் பாத்தீங்க அப்படின்னா 40-50 ஈஸியா வந்து போயிட்டாரு. சோ அப்படி இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. பட் பண்ணது பும்ரா கூட சேர்ந்து அந்த டாக் டீம் போட்டு வந்து நிறைய இடத்துல கண்ட்ரோல் கொடுத்தது வந்துட்டு ரொம்ப சூப்பரான விஷயம். அவர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லை அப்படின்னா மேபி இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா என்னன்னா இவர் இல்லைன்னா மேபி சிராஜ் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாரோன்னு யோசிக்க தோணுச்சு. அதாவது இப்ப பும்ரா பாத்தீங்க அப்படின்னா வேற ஆளே ரீப்ளேஸே பண்ண முடியாது. அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஈவன் வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கினாலுமே குல்தீப்பை கொண்டு வரணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். ஆனா இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கப் வந்து சிராஜ் மாதிரி ஒரு ஆள் வந்து இருக்கிறப்போ ஓகே நீ இவ்வளவு கொஞ்சம் மோசமா பண்ற மாதிரி இருக்குது, சிராஜ் வந்து நல்லா போட்டிருப்பானு சின்ன வந்து ஒரு யோசனை வருது. சோ அதனால மட்டும்தான் வந்து 7. மத்தபடி he did
அவருடைய பார்ட் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. சாம்பியன்ஷிப் வின்னிங் அந்த டீமுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கருத்து. அடுத்து பாத்தீங்கன்னா பும்ரா பத்தி நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. 10 அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொல்லுங்க. ஸ்ட்ரைட் 10. ஏன்னா வந்து எதாவது சொல்றது எதுவுமே இல்ல, சொல்லியாச்சு. பும்ரா அவ்வளவுதான். வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா நீ எனி கேப்டன்சில வந்து நான் வந்து ஷைன் ஆவேன். எனக்கு வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுங்க, ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுங்க, சூர்யா கேப்டன்சி கொடுங்க, விராட் கோலி கேப்டன்சி கொடுங்க, இல்லைன்னா டெபியூ பண்ண தோனி கேப்டன்சில கூட கொடுங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேணா பும்ராவை பத்தி ஒரு நாஸ்டாலஜி பைட் ஒன்று பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பும்ரா வந்து அந்த ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆனது தெரிஞ்சது வந்து இந்த 2017 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 செகண்ட் T20 5 பால்ல 8 அடிச்சா வின்னு, ஜோ ரூட் பட்லர். நான்லாம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சேன். கன்க்ளூஷன் இந்தியா 1/3 ரன்ஸ். என்ன சொல்றது, கர்டசி ஜஸ்பிரீத் பும்ரா. ரூட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ரூட்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்விங் டுவர்ட்ஸ் த பேட் போட்ட பாலா இருக்கட்டும், ஜாஸ் பட்லருக்கு வந்து ஒரு ஆஃப் கட்டர் போடுறதா இருக்கட்டும், மொயின் அலிக்கு ஒரு பால் ஒரு ரிதம் ஒரு வேரியேஷன். அந்த பையன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ஓகே, சோ ஹி இஸ் லைக் என்ன சொல்றது, ஹி இஸ் த கோட், ஒன் ஆஃப் த கிரேட் பவுலர்ஸ். லெஜெண்ட் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஹி இஸ் த கோட். இன்னும் நிறைய வேர்ல்ட் கப்ஸ் பும்ராவோட, நிறைய வேர்ல்ட் கப்ஸ், நிறைய டோர்னமெண்ட் பும்ரானால தோத்துருக்கும். இப்போ லெட்ஸ் சே 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து அந்த ஃபக்கர் ஜமானுக்கு நோபால் போடலன்னா அன்னைக்கு அடிச்சிருக்க மாட்டான். அதுவா இருக்கட்டும், இல்ல 2016ல வந்து லிண்டல் சிமன்ஸ் அவுட் ஆகும் போதும் பும்ரா நோபால் போட்டார். அதுவா இருக்கட்டும், கேட்ச் டிராப் பண்ணது, அதெல்லாம் இருந்தாலுமே அபார்ட் ஃப்ரம் திஸ் இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கோம்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பும்ரா. நீங்க சொன்ன மாதிரி தான், பும்ரா மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஜேக்கப் பதல் 2 ஓவர் ஸ்பேர்ல அடிச்சு அந்த 2022 செமிஃபைனல் மாதிரி ஆயிருக்கும். பும்ரா இஸ் த சேஞ்ச். இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். எப்போ அப்படின்னா அந்த விராட் கோலியோட கேப்டன்சி கீழே. அது மட்டும் தான் ஒரே வருத்தம். போட்ட 2 நோபாலுமே அந்த மனுஷனோட கேப்டன்சி கீழே தான் வந்துச்சு. மீன்ஸ் 2016ல அவர் கேப்டனா இல்லைனா கூட அவர் தான் பயங்கரமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல கொஞ்சம் நல்லா போட்டு இருந்திருக்கலாம். பட் ஓகே ஃபைன், இந்த டோர்னமெண்ட்ல அவருக்கு குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பயங்கரமா வந்து போட்டு கொடுத்துறாரு. ஸோ இதுதான் வந்து இந்தியன் டீம் பிளேயர்ஸோடைய ரேட்டிங்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த மொத்த எல்லா டீம் ஆடின டீம்ஸ்ல இருந்து பெஸ்ட் பிளேயிங் 11, அதாவது எங்களுக்கு பெஸ்ட்னு தோன்ற ஒரு பிளேயிங் 11, அவர் ஒரு பிளேயிங் வச்சிருக்காரு, நான் ஒரு பிளேயிங் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனர்ஸ், அப்படியே ஒரு செக்மெண்டா போலாம். ஓப்பனர்ஸ் வந்து நீங்க யாரை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து சஞ்சு பெனட். ஓகேங்களா, சஞ்சு அண்ட் பெனட் வந்து 2 பேரும் 2 கியர்ல ஆடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, எனக்கு வந்து அவங்க அதான் சஞ்சு அண்ட் பெனட் என்ன ஒன்னு ஃபேவரட், ஒன்னு பெஸ்ட். இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல ஆடுறதுக்கு நீங்க சொல்லுங்க ஓபனர்ஸ். எனக்கு வந்து கன்சிடரேஷன்ல இருந்த ஒரு ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபரான் இருந்தாரு. ஆனா வந்து நான் சஞ்சு தான் வந்து போயிருக்கேன். இன்னொரு ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா பென்னட் இருந்தாரு, சைஃபர்ட் இருந்தாரு. பட் எனக்கு வந்து ஒரு ஓப்பனராகவும் வேணும், ஒரு ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னராகவும் வேணும், ஒரு கேப்டனாகவும் வேணும்ன்றப்போ எனக்கு வந்து நான் மார்க்ரம்க்கு வந்து போயிருந்தேன். மார்க்ரம் வந்து என்னதான் சஞ்சு சாம்சன் வந்து அடிச்சு கொடுத்தாலுமே இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டேபிளா ஓகே நான் இந்த பக்கம் பாத்துக்கிறேன், நீ எவ்வளவு வேணா அடிச்சு ஆடு அப்படின்ற மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஆளு. சோ அது இல்லைன்னா சஞ்சு நீ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றியா, நான் ஏறி ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஆளு. சோ அதனால நான் வந்து மார்க்ரம் வந்து போயிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் 3, 4, 5 மிடில் ஆர்டர் யாரை வச்சிருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. நான் வந்து நம்பர் 3ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு காம்படிஷனுக்கு இருந்தது பாத்தீங்கன்னா ஹெட்மயர் அண்ட் ப்ரூக். இந்த 2 பேரும் வந்து காம்படிஷனுக்கு பயங்கரமா இருந்தாங்க. பட் ஸ்டில் ஐ வென்ட் ஃபார் பாக்கெட் டைனமோ இஷன் கிஷன் தான் நான் வந்து போயிருக்கேன். நம்பர் 3ல அவரை விட இந்த டோர்னமெண்ட் பெஸ்ட் யாரும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அண்ட் நம்பர் 4 பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் இருந்தாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அகைன் ஹெட்மயரை கூட நம்பர் 4ல இறக்கலாமோ அப்படின்னு யோசிச்சேன். இன்னொரு பக்கம் பெத்தல் வந்தாரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா ஐ வென்ட் ஃபார் வந்து பிரெவிஸ் வந்து அவர் கரெக்ட் உள்ளார வந்து அடிதடியா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஆள். அவரு ஸ்பின்னர்ஸையும் அடிப்பாரு, ஃபாஸ்ட் பாலர்ஸையும் அடிப்பாரு. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த செமிஃபைனல்ஸ்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சவுத் ஆப்பிரிக்கா நல்லா போயிருப்பாங்க. பட் ஸ்டில் ஹி டிட் ஹிஸ் ஜாப்ன்ற மாதிரி தான் இருக்குது. நம்பர் 5ல வந்துட்டு அஃப்கோர்ஸ் பொசிஷன் அங்கிட்டு இங்கிட்டு சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் போய் ஆடு அப்படின்னு சொன்னாலுமே, நீ அதிகமா ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுன்னு சொன்னாலுமே அதை மாத்திக்கிட்டு ஆடின வந்து திலக் வர்மா நம்பர் 5ல. ஸ்டப்ஸ் இருந்துச்சு, பட் ஸ்டில் எனக்கு வந்து திலக் வர்மா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் திலக் வர்மா போயிட்டேன். இதான் என்னோட இஷான் கிஷன், பிரெவிஸ் அண்ட் திலக் வர்மா. எனக்கு வந்து யாரு ஹெட்மயர், பிரேவிஸ் அண்ட் திலக் வர்மா. நீங்க சொன்ன அந்த 3ல ஒரு சேஞ்ச். ஹெட்மயர் வந்து அகைன் ஹெட்மயரும் லுங்கி இங்கிடி மாதிரி ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு லாஸ்ட் 1 இயர்ல
ஹவு டிட் லைக் அவர் வந்து எவ்வளவு அடாப்ட் பண்ணி எவ்வளவு ஒரு பயங்கரமா ஒரு பழைய ஹெட்மயரா திரும்பி இருக்காரு. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹெட்மயர் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வந்த உடனே ஆர்சிபி சைன் பண்ணாங்க. அது எனக்கு அந்த டைம்ல எல்லாம் பயங்கரமா இருந்தது. செம்மையா ஷைன் ஆக போறான்னு. அங்க இருந்து அவரோட கெரியர்ல ஒரு மாதிரி ஒரு டிப் இருந்தது. ரொம்ப வருஷமா ஒரு டிப் இருந்தது. அண்ட் ஒரு லாஸ்ட் 1 இயர் நீங்க சிபிஎல் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹி ஹாஸ் பீன் ஒரு ரொம்ப அந்த பழைய ஹெட்மயரா வந்து லைட்டா உடம்பு குறைச்சு அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபீல்டர். ஆள் பார்க்க வந்து நல்லா இதுவா இருந்தாலும் பயங்கரமா எகிரிக்கெல்லாம் கேட்ச் பிடிப்பாரு. ஓகே, ஸோ ஹெட்மயர் இஸ் ஆல்வேஸ் நம்பர் 3 ஃபார் மீ. அண்ட் 4 பிரேவஸ். ரீசன் வந்து நான் உங்களுக்கு சொன்ன ரீசன் ஹெட்மயர் வந்துச்சு. பிரேவஸ் 4 and 5 திலக் வர்மா. அந்த ரீசன் வந்து 207 runs without 50. ஓகே, 50லாம் எனக்கு தேவையில்லை. டீமுக்கு டக்கு 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 ரன் அடிச்சுட்டு போறோமா, அவ்வளவுதான். அதுதான் 4ம் 5ம். 6 சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் சைட்ல இவங்களை விட கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல். இதுக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்னொரு பக்கம் நான் சாய்ஸே எழுதல. இந்த பக்கம் R/ போட்டு நான் சாய்ஸை நான் எழுதவே இல்லை. அக்சர் பட்டேலுக்கு பதிலாக மேபி வந்து ஒரு குடகேஷ் மூட்டியோ இல்ல வந்துட்டு அகிலேஷனோ எடுக்கலாமான்னு யோசிச்சேன். பட் வந்து அக்சர் பட்டேல் இஸ் அக்சர் பட்டேல். அவருக்கு வந்து இந்த டைம் பேட்டிங் வரலனாலுமே வந்திருந்தால் அவரும் வந்து 20 runs அடிச்சிருப்பாரு. அதனால வந்து நம்பர் 6 and 7ல வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல். நம்பர் 8 எனக்கு பேட்டிங் வேணுன்றதுக்காக நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எனக்கு வேணும். எண்டில் வந்துட்டு கொஞ்சம் விக்கெட்ஸ் சரசரன்னு போனாலுமே இவரை நம்பர் 8 தான் இல்லாம கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டு ஆட சொன்னாலும் ஆடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ எனக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமே கொஞ்சம் டவுன்ஃபால்ல கொஞ்சம் பேட்டிங்ல வந்து அடி வாங்கிட்டு இருக்க கடைசி டுவர்ட்ஸ் எண்ட்ல அடி வாங்கினாலுமே ஜேசன் ஹோல்டர்னு ஒரு ஆள் வந்துட்டு பயங்கர மெச்சூரா ஆடி கொடுத்திருந்தாரு. அதனால எனக்கு வந்து ஜேசன் ஹோல்டர் நம்பர் 8. ஸோ ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் அண்ட் ஜேசன் ஹோல்டர். எனக்கு வந்து சிக்கந்தர் ராஜா, அக்சர் பட்டேல் அண்ட் ஜேசன் ஹோல்டர். ஓகே, சிக்கந்தர் ராஜா வந்து ஒரு மனுஷன் வந்து பவர் பிளேலயும் போட முடியும், மிடில்லயும் போட முடியும், ஆல்மோஸ்ட் டெத்லயும் போட முடியும், பேட்டிங்லயும் ஒரு 73, 74 கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னா ஐ டோன்ட் நோ இந்த டோர்னமெண்ட்ல வந்து ஐ டோன்ட் நோ லைக் இவரை விட ஒரு பெஸ்ட் பிளேயரா பார்க்க முடியுமா. அவருக்கு வந்து அந்த நாக் அவுட்ஸ்க்கு வரல, பட் எவ்ரிதிங் தே டிட். எல்லா மேட்ச் அந்த ஒரு ஸ்பிரிட்டை வச்சுக்கிறது, என் கண்ட்ரியை நான் மேல கொண்டு போவேன் ஓகே அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை வச்சுக்கிறதா இருக்கட்டும். எல்லா மேட்ச்லயும் வந்து பவுலிங் போடாதனால அவரு வந்து ஒரு நார்மல் பார்ட்டி போலா இருந்தவரு வச்சிருக்காரு. ஓகே, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. I was so happy for him. அவர் தான் எனக்கு வந்து என்னுடைய நம்பர் 6. 7 அக்ஷர், பப்பு பீங் பப்பு. ஸோ 7 அக்ஷர் அண்ட் 8 வந்து அகைன் நீங்க சொன்ன மாதிரி தான் ஜேசன் ஹோல்டர். ஏன்னா வந்து ஹோல்டர்லாம் எடுக்கணுமான்லாம் டீம்ல பார்த்தாங்க. பட் ஹவு ஹி ஹவ் இம்ப்ரூவ்ட் ஹிஸ் கேம். ஒரு பயங்கர ஃபினிஷரு, ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்லோவர் போடுறதா இருக்கட்டும், ஒரு இன்னும் பயங்கரமா ஃபாஸ்டா போட கத்துக்கிட்டாரு. ஐ வுட் சே ஒரு நல்ல ஃபாஸ்டா போடுறாரு. சோ அதனால இவங்க 3 பேர் எனக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் 9, 10, 11 இன்னொரு ஒரு ஆள் இதுல வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும் அண்ட் ஒரு ஸ்பின்னர் வேணும். அது நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர், அதாவது ஆஃப் ஸ்பின் போறதுக்கு ஒரு மார்க்கம் இருக்காரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போறதுக்கு பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் இருக்காரு. ஸோ நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர், அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற ஆள் வேணும்னு யோசிக்கிறப்போ இந்த டோர்னமெண்ட்லேயே ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணிட்டு அவரை அஃப்கோர்ஸ் எடுத்து உள்ளார போட்டிருப்போம். பட் வந்து அது இல்லாம ஸ்ரீலங்கா மாதிரி இடத்துல ஆடினாலும் சரி, இந்தியா மாதிரி இடத்துல ஆடினாலும் சரி, ரெண்டுத்துலயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. அதுவும் இந்த டீம் அவங்களுடைய பவுலிங் செக்ஷன்ல வந்து ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இவர் மட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு தன்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாரு. அதில் ரஷீத் இவ்வளவு வருஷங்களா ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் ஹி இஸ் கிவிங் ஹிஸ் பெஸ்ட். அவருடைய டீமுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் போலாரு அப்படின்னா அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கிட்ட ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால அதில் ரஷீத். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் நான் சொன்னதுதான் இங்கிடி அண்ட் பும்ரா. இவங்க 2 பேரும் தான். எக்ஸாக்டா அந்த 2 பவுலர்ஸ் தான், இங்கிடி அண்ட் பும்ரா. ஓகே, அப்படி இருக்கிறது 2 பேரு. 3வது பவுலர் வந்து எனக்கு வந்து வருண் சக்கரவர்த்தியா இல்ல சாண்டர் போலாமா அப்படின்னு. ஏன்னா வந்து இவன் தான் எனக்கு அக்ஷர் பட்டேல் டீம்ல இருக்கானா, என்னோட பேட்டிங்க வந்து நான் இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நான் சாண்டர் போவேன். ஓகேங்களா, ஏன்னா சாண்டர் போயிட்டேன்னா எனக்கு டாப்ல 3 ஸ்பின்னர். ஓகேங்களா, டாப்ல 3 ஸ்பின்னர் வச்சு இது பண்றதுக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு 2 பேர் பயங்கரமா, நான் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போவேன். மேல வந்து சிவம் தான் சொல்லுது, வேற யார் இருக்கா, ஹோல்டர் இருக்காரு. அவரும் அந்த ஒரு ஈஸி 4 overs கோட்டா போடுறதுக்கு. எனக்கு வந்து ஸ்பின் டக்குன்னு எனக்கு ஆப்ஷன் வேணும்னா எனக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. எனக்கு வந்து அதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட கேப்டன், என்னோட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. என்னோட கேப்டன் வந்து மார்க்கம், விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன். உங்களோட கேப்டன் யாரு? எனக்கு கேப்டனா ஐ வுட் சே சாண்டர் அண்ட்
விக்கெட் கீப்பர் வந்து சாம்சன். சூரியகுமார் யாதவ்லாம் இந்த பிளேயிங் லெவல்ல வரமாட்டார் தம்பி. அதனாலதான் நான் மார்க்ரம் போனேன். மார்க்ரம் எனக்கு தெரிஞ்சு சாட்னரும் ஓகே தான். பட் வந்து எனக்கு என்னமோ மார்க்ரம் வந்து கொஞ்சம் கேப்டன்சில கொஞ்சம் நல்லாவே லீட் பண்ணி கொண்டு வந்தாரு. அந்த செமிஃபைனல்ஸ் மட்டும் தான், அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் க்ளூலஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் நல்லா பண்ணியிருந்தா கண்டிப்பா ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க, நல்லாவே டஃப் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் ஓகே. ஸோ இதான் மக்களே எங்களுடைய வந்து பிளேயிங் லெவன் அண்ட் நாங்க இந்த டோர்னமெண்ட்டை பத்தி பேசணும்னு நினைச்ச எல்லா செக்ஷன்ஸுமே. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களோட வந்து பிளேயிங் லெவன் என்ன, இந்த மொத்த டீம்ஸ்ல இருந்து நீங்க வந்து எடுத்திருக்க பெஸ்ட் பிளேயிங் லெவனா நீங்க நினைக்கிறது என்ன, உங்களோட கேப்டன் யாரு, பெஸ்ட் பேட்டர் யாரு, ஃபேவரட் பவுலர் யாரு, இது எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கான வந்து வீடியோஸ் முடிஞ்சிச்சு. இது அப்படியே பாத்தீங்கன்னா ஐபிஎலுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வச்சிருக்கோம். அப்படியே வந்து உள்ளார போறோம். சட்டைகள் மாற போகிறது, பேசக்கூடிய வந்து பேச்சுகள் மாற போகிறது, அடிதடி அதிகமாக போகிறது. இதுக்கப்புறம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓகே இந்தியா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா இல்ல நியூசிலாந்து இந்த மாதிரி ஒரு 2-3 டீம் கூட வந்து இருந்தோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவனை எடுத்தாலும் சண்டை தான், அங்காளி பங்காளி சண்டை மாதிரி எல்லாத்துக்கும் அடிச்சுக்க போறோம். ஸோ அது ஒரு ஃபன்னான கண்டென்ட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கொடுக்க ட்ரை பண்றோம். ஸோ மார்ச் 28 டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஷெட்யூல் இன்னும் அனௌன்ஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். வரல. ஆமா. ஸோ டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள எவ்வளவு வந்து வீடியோஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ மாதிரி ஒரு ப்ரிவியூ வீடியோஸ் மாதிரிலாம் வந்து கொடுக்க முயற்சி பண்றோமோ எல்லாத்தையும் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம 2 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். Bye bye.